மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகனிடத்தில் ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. ஒரு பெரிய கூட்டம் யோவான் ஸ்நானனை நோக்கி பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணணும். சரி, ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க, அவங்கள அறிக்கையிடுறாங்க. அங்கே அவர் மொத்தமாக ஒரு காரியங்களை சொல்ல வர்றார். என்ன சொல்கிறார் சொன்னாக்கா, அவர் சொல்லிட்டு 8ஆம் வசனம் வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, எத்தனையோ பக்தியினுடைய வேஷம் இருக்கிறது, பக்தியினுடைய அந்த வெளி வேஷமெல்லாம் வெளியில் காணப்படுது. ஞானஸ்தானம் அங்கே எல்லா காரியங்களும் இருந்தாலும் அந்த மனம் திரும்புதலுக்கு ஒரு ஏற்ற கனி உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைங்கிறத யோவான் ஸ்நானன் அந்த வந்த எல்லாரையும் பார்த்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் சொன்னாக்கா, உங்கள்கிட்ட சடங்கு, சம்பிரதாயம், வழக்கம், எத்தனையோ காரியங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் என்ன இல்லைன்னா, அதுக்கேற்ற போல் மனம் திரும்பிட்டோம்னா அதுக்கேற்ற கனி இல்லை உங்களுடைய வாழ்க்கையில். அதுதான் அவருடைய இருதயத்தின் தான வேதனையும் துக்கமாக இருந்தது. அது அப்படியே தொடர்ச்சியாக பேசுவார். அதுதான் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, 10-11 வாசிங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் சொல்கிற காரியம் என்னன்னா, மனம் திரும்புதல்னா அங்கே ஒரு கனி இருக்கணும். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது, எத்தனையோ பக்தி வேஷமான நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது. அதை விட மிக முக்கியமான ஒரு காரியம்னா, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். கனிகள் இல்லாத வாழ்க்கை அது தேவனுக்கு துக்கத்தையும் அவருடைய வாழ்க்கை அவருடைய மனதுக்கு மிகுந்த வேதனையும் உண்டு பண்ணும். அதுதான் அந்த நாட்களில் இருந்த ஏராளமான பரிசேயர்கள், வேத பாதகர்கள், ஆசாரியர்கள், அங்கிருந்து ஏராளமான ஜனங்கள் அவர்கிட்ட வர்றாங்க. ஆனால் அவர் கண்ட ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, அவள் கனி இல்லை. அவருடைய வாழ்க்கையில் கனி இல்லை. இலை இருக்குது, மரம் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் கனிகள் இல்லை அவருடைய வாழ்க்கையில். இப்போது ஆண்டவர் இந்த யோவான் ஸ்நானனுக்கு அடுத்தபடி ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதையும் நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் லூக்கா லூக்கா 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 13 6வது வசனம் வாசிங்களேன். 13வது அதிகாரம் 6லிருந்து வாசிப்புங்களேன். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவரது தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அப்போ ஆண்டவர் இங்கே இந்த ஒரு ஓமானத்தை சொல்கிறார். அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய சரித்திரத்தில் அங்கே மரம் இருந்தது, இலைகள் இருந்தது, ஆனால் கனிகள் இல்லை.
இன்றைக்கும் கிறிஸ்தவருடைய நிலைமை அதுவாக தான் இருக்குது. அநேக கிறிஸ்தவருடைய நிலைமை, அவள் நல்லா ஜெபிக்க கற்றுருக்குறாங்க, இன்னும் ஆவிக்குரிய சில நிகழ்வுகள்லாம் காரியங்களாம் செய்யலாம் கற்றுருக்குறாங்க. ஆனால் என்ன இல்லைன்னா கனிகள் இல்லை. ஆண்டவர் நம்ம பார்க்குறதெல்லாம் தேடி தேடி பார்க்குறார். என்ன பார்க்குறேன்னா, இவன்கிட்ட சாந்தம் இருக்கா, அமைதல் இருக்குதா, பொறுமை இருக்குதா, இச்சை அடக்கம் இருக்குதா, தாழ்மை இருக்குதா, விட்டு கொடுக்குற சுபாவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி பார்க்குறதெல்லாம் எதை தேடி பார்க்குறாருன்னா, நம்மளதில் கனி இருக்கா கனி இருக்கா கனி இருக்கான்னு தேடி பார்க்குறாரு. எந்த விவசாயியாவது, எந்த முட்டாளாவது ஒரு மரத்தை நட்டு கனி கொடுக்கலன்னா அது இருந்தால் இருந்துட்டு போடணும் நினைக்கவே மாட்டான். அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அது நல்ல கனி கொடுக்கணும். அதுக்கு தான் அவன் கொத்துறான், எருவு போடுறான், தண்ணி பாய்ச்சுறான், கவந்து பண்ணுறான், எல்லாமே கனி கொடுக்கணுங்கிறதுக்கு தான். தேவனும் நம்மளை இந்த உலகத்தில் ஏன் வச்சுருக்குறாங்கன்னா, தம்முடைய பிள்ளைகளாக உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட்டுருவோம். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை ஏன் ஆண்டவர் இங்கே வச்சுருக்காங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் அங்கே நிரம்பி அது பூத்து குலுங்கி கனிகள் கொடுத்து அநேக ஜீவன்களுக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நாம் வாழணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. தொடர்ச்சி அங்கே வாசிக்கிறோம். திரும்பவும் மத்திய இந்த சுவிசேஷத்தில் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுவாங்க, நாம் அதை திருப்பிக் கொள்வோம். மத்திய இந்த சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம், மத்தேயு, திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 7:16. மத்தேயு 7:16 வாசிங்களேன். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே வாசிங்க, 20 வரைக்கும் வாசிங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆண்டவர் சொல்றாங்க, ஒரு மரம் எதனால் அறியப்படும் சொன்னால், அது கனிகளை வைத்து அந்த மரங்கள் இது நல்ல மரம் இது கெட்ட மரம்ங்கிறது அறியப்படும்ங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது கெட்ட கனி பார்த்தா தெரிஞ்சிடும், இன்னொரு மரத்தை பார்த்தா அது நல்ல கனி. இப்போ கெட்ட கனி நல்ல கனி அதை வைத்து மரத்தை நம்ம அறியப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல் தான் ஆண்டவர், நான் நல்ல கனியை நான் காய்க்கிறேனா இல்லை கெட்ட கனி காய்க்கிறேனா? கெட்ட கனி கசப்பு, வைராக்கியம், மன்னிக்க முடியாத தன்மை, கோபம், எரிச்சல், பொறாமை, மன்னிக்க முடியாத சுபாவம், இதெல்லாம் கெட்ட கனிகள். கெட்ட மரத்திலிருந்து உருவாகிற கெட்ட கனிகள். நல்ல மரம் சாந்தமாக இருக்கும், அமைதலாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், விட்டு கொடுக்கும், பொறுமையாக இருக்கும், சகிக்கும், போராடாது. இந்த பூமியில் பூமிக்குரிய காரியங்களுக்காக நல்ல கனி போராடாது, விட்டு கொடுக்கும். அமைதல், பொறுமை, அங்கே தாழ்மை, கிறிஸ்துடைய சிந்தை, இதெல்லாம் அங்கே நிரம்பி பூத்து குலுங்கி காய்த்து அங்கே இலையினுடைய மரவில் அந்த கனிகள் எப்படி இருக்குன்னாக்கா மறைஞ்சிருக்கும். அது கனிகள் தெரியாது, ஆனால் இலைகள்னால் மறைந்து உள்ளார காய்ச்சிருக்கும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அதுதான். கிறிஸ்துடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே காய்ச்சி இலைகளால் மறைந்து உள்ளார இருக்கும், அது அப்படியே இருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. நல்ல அவர்களை எப்படி அறிவீங்களா, கனிகள்லாம் அறிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, முள்ளு செடிகளில் போய் நல்ல திராட்சை பழம்லாம் காய்க்காது முள்ளு செடிகளில். ஆனால் திராட்சைப்பழ செடியில் தான் திராட்சைப்பழம் காய்க்கும். முள் பூண்டுகளில் போய் அத்திப்பழம் காய்க்காது, நல்ல பழம் காய்க்காது, அதில் முள் பழம் தான் காய்க்கும்ங்கிறத இங்கே சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு நிறைய காரியம் சொல்கிறார். 19 வாசிக்கிறோம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையோட லக்கு என்ன தெரியுமா?
ஆண்டவரே, நான் நல்ல கனிகளை கொடுத்து என் வாழ்க்கையை ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. இதுதான் தேவனுடைய பாரம். அப்படி இல்லாட்டினா அந்த வேரில் கோடாலியை வைத்து மரத்தை வெட்டி போடுறது நல்லது. அது நிலத்தை கெடுக்கக்கூடாது. நட்டு வச்சவனை அது ஏமாற்றக்கூடாது. நட்டு வச்சவனுக்கு துக்கத்தையும் வேதனையும் அந்த மரம் உண்டு பண்ணக்கூடாது. நீங்களும் நானும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அது நல்ல கனிகள் அது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். அதான் சொல்கிறார் 20ஆம் வசனத்தில், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். தெரிஞ்சிடும் அவங்கள பார்த்து. யாரையோ ஒருத்தரை மன்னிக்க முடியல, யாரோ ஒருவர் மேலே அவங்களுக்கு இன்னும் கோபம் இருக்குது, யாரோ ஒருத்தர் மேலே இன்னும் எரிச்சல் இருக்குது. அந்த கனி காய்க்குது. கோபம், எரிச்சல், அங்கே பார்க்குறோம் வைராக்கியம், பண ஆசை, அங்கே போராட்டம் தெரிஞ்சிடும். அங்கங்கே தெரிஞ்சிடும். கனி காய்ச்சி தொங்குறது தெரிஞ்சிடும். அதை வச்சு இந்த அசாம் இப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாளெல்லாம் நல்ல கனிகளை நான் கொடுக்கணும். அந்த மரத்துக்கு கொத்தப்படும், எரு வைக்கப்படும், இன்னும் காய்க்கும்படிக்கு தேவன் செய்வாங்க தொடர்ச்சியாக. நாங்கள் வாசிக்கிறோம் தொடர்ச்சியாக. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தில் நான் திருப்ப விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆவது அதிகாரம். நம்ம எல்லாரும் ஏற்கனவே நான் அந்த சொல்கிற எல்லா வசனங்களும் நீங்கள் ஏற்கனவே கேட்ட வசனங்கள் தான். ஆனாலும் நம்மில் அநேகர் இன்னும் கனி கொடுக்காதவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்மில் சபைக்கு வர்றோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், எல்லாம் தெரியுது. ஆனால் கனிகள் இன்னும் கொடுக்கப்படலை, கனிகள் இல்லை. பார்க்குறோம் 15ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறாங்க 15ஆவது அதிகாரம் 1லிருந்து 1ஆம் வசனம் 2ஆம் வசனமும் வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதாவது என்னுடைய பிதா தோட்டக்காரர், நான் திராட்சையினுடைய செடியாக இருக்கிறேன். நீங்கள் கொடியாக என்னோடு கூட ஒட்டப்பட்டிருப்பீங்களானா நீங்கள் கனி மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்தபடி வாசிக்கிறோம் 4, 5 இதெல்லாம் தொடர்ச்சி அதில் வருது, இந்த வசனத்தில் வருது. அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் நம்ம என்ன பண்ணுறாருன்னா சுத்தம் பண்ணுறாங்க, நம்மளை நறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கரடு முரடெல்லாம் அந்த செடியில் இருக்குமானா, பில்லுளி கரடு முரடெல்லாம் இருக்குமானா அது கனி கொடுக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நான் கனி கொடுக்கணுன்னா என்ன அவர் சுத்தம் பண்ணுறார். என்னுடைய ஆவியில் சுத்தம் பண்ணுறாரு, என் மாம்சத்தில் சுத்தம் பண்ணுறாரு, என்னுடைய அந்தரங்க சிந்தை வாழ்க்கையில் சுத்தம் பண்ணுறாரு. எனக்குள்ளே காணப்படுற எல்லா கரடு முரடையும் சுத்தம் பண்ணுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். நான் என்னை ஒப்பு கொடுக்கலன்னா அவங்க ஒருபோதும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள்லாம் ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. எது வரைக்கும்? இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் நான் சுத்தம் செய்யப்பட வேண்டியவன், என்னை சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணும்போது தான் வலிக்கு செடிக்கு வலி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சுயம் அவ்வளோ வலிமை கொண்டது. நம்முடைய சுயம் அவ்வளோ வலிமை கொண்டது. அதை நறுக்கப்படுவதற்கு நம்முடைய மாம்சம் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் தாழ்மையுள்ள மனுஷன் தன்னுடைய சுயம் நறுக்கப்படுவதற்கு அவன் எப்போதும் தன்னை ஒப்பு கொடுப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாட்கள் எல்லாம் நம்முடைய சுயம் செடி வளரும்போது அந்த செடியில் தேவையில்லாத முள்ளுகளும், இன்னும் நம்ம கிராமத்தில் பார்க்குறோம் சில பில்லுளிகள், தேவையில்லாத கரடு முரடெல்லாம் அந்த மரத்தில் வளரும். அதில் கவாத்து வெட்டணும், அதில் தேவையில்லாதெல்லாம் நறுக்கணும். அப்போ தான் அது மிகுதியான கனிகளை அது கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அதை சுத்தம் பண்ணுகிறார். என் பிதா சுத்தம் பண்ணதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. எப்படியோ மிகுதியான கனிகளை நீங்களும் நானும் கொடுக்கணும். வாசிக்கிறோம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு நிமிஷம் கூட அந்த செடியில் கிளை சேரலன்னா அந்த கிளை வாடிடும். 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் அந்த கிளையோட அந்த செடியோடு அந்த கிளை ஜாயிண்டாக இல்லைன்னா அந்த என்ன ஆகிடும் சொன்னாக்கா உலர்ந்து போயிடும்.
ஒவ்வொரு நாளும் அவரோடு நான் சேர்ந்து இருக்கணும். வாசிங்க தொடர்ந்து. என்னில் என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். வாழ்க்கையுடைய மிக முக்கியமான பகுதி. ஒவ்வொரு நாளும் அவரோடு நிலைத்திருக்கிற வாழ்க்கை, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. ஏன் அநேக சமயங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம்? அநேக சமயங்கள் ஏன் கவலைப்படுறோம்? அநேக சமயங்களை ஏன் பயப்படுறோம்? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் செடியை விட்டு கிளை கொஞ்சம் நவந்துடுது. அதனால தான் இப்போ கிளை வாடி போயிடுது, அது வதங்கி போயிடுது. ஏன்னா அது செடியோட தண்டோட கூட கிளை இணையப்படலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாளெல்லாம் நான் அவரோடு இணைஞ்சிருக்கிறேன். அதான் நம்முடைய விசுவாசம். அதெல்லாம் விசுவாசத்தில் உள்ள காரியங்கள். வாசிங்க தொடர்ந்து. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னிலே நிலைத்திரலன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்கவே முடியாது. அநேகர் நினைப்பாங்க, நான் கனி கொடுக்கணும், சாந்தமாக இருக்கணும், அமைதலாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், இச்சை அடக்கமாக இருக்கணும் விரும்புவாங்க. ஆனால் அவங்களால் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா அந்த தண்டு செடியோட கிளை இருந்தால் தான் அது சத்தும் சாரமும் போய் அது பூத்து பிஞ்சு வச்சு காய் காய்த்து அது பழத்தை உண்டு பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அது வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தான் ஒவ்வொரு நாளும் நான் அந்த செடியோடு கூட எப்பொழுதும் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு சில மணி நேரங்கள் அது பெருகி போனாலும் கூட அது வாடி வதங்கி போயிடும். அவர் சொல்கிறார் 5வது வசனம் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் நாம் ஒவ்வொருவரும் அடியோடு இட்டு வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். எல்லாரும் நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஒளிவெட்டாய் நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்து கொள்ளணும். நாமெல்லாம் ஒன்றை செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த கிளை மட்டும் மரத்தோடு இணைஞ்சில்லாமல் நிறைய கனி கொடுக்கணும், நிறைய காய் காய்க்கணும்னு நினச்சா இந்த கிளையால் முடியுமா? 10 வருஷம் அது முயற்சி செஞ்சாலும் முடியாது. தானாக நான் கனி கொடுக்கலான்னு கிளை நினச்சா முடியவே முடியாது. நம்மள அநேக சமயங்களை ஏன் தோற்று போகிறோம் தெரியுமா? நானாக ஒன்றை ஏதோ ஒன்று செஞ்சுடலான்னு நம்ம நினைக்கிறோம், ஒன்றும் முடியாது. இங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், அவன் என்னிலும் நான் அவனிலும் என்றது போல அப்படி நிலைச்சி இருந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும்னா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்ம என்னமோ அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் விரும்புவோம். ஆனால் தேவனுடைய ஆவியானவருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒரு காரியம் கூட செய்ய முடியாது இந்த பூமியில். அப்படி இந்த செஞ்சோம்னா அதெல்லாம் வீணானதாக இருக்கும். ஆனால் மிகுந்த தாழ்மையுடன் கிளையோடு என்னாலும் அந்த மரத்தோடு கிளை இணைஞ்சிருக்கிறது போல் வாழ்நாள் ஃபுல்லாக இணைஞ்சிருந்தேன்னா இந்த கிளை ஏதாவது கனி கொடுக்குறதுக்கு கஷ்டப்படணுமா? கஷ்டப்படவே வேண்டாம். மரத்தோடு இணைஞ்சிருந்தாவே போதும். அது வேர்லேருந்து சத்தும் சாரமும் எடுத்து அது கிளைக்கு போய் அது பூ பூத்து அது காய் காய்த்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இயேசுவோடு இணைந்து இருந்தாலே போதும், நீங்களும் நானும் அங்கே சத்தும் சாரமும் ஏறிக்கொண்டே இருக்கும். ஏற்ற காலத்தில் நம்ம கனிகளை நம்ம கொடுக்க முடியும். அந்த நாட்களில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே கனி நிறைந்த வாழ்க்கை, சடங்கும் சம்பிரதாயமும் ஜபமும். சில பேரை நான் பார்த்துருக்கேன், அழகாக ஜெபிப்பாங்க, அழகாக ஜெபிப்பாங்க, அழகான காரியங்களை சபையில் எத்தனையோ காரியங்களை செய்வாங்க. ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் கனி இருக்கா? தென்பட்டுரும், வெளியே அங்கங்கே கனி தென்பட்டுரும், கனி இல்லை. ஆனால் எத்தனையோ காரியங்களை செய்வாங்க, ஆனால் கனி இல்லை அந்தரங்க வாழ்க்கையில்.
நல்லது, நம்ம இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும் தான். ஆனால் முக்கிய நோக்கம் கனி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். தொடர்ச்சி நம்ம வாசிக்கிறாங்க. அதாவது சங்கீதம், நமக்கு தெரிஞ்ச அதிகாரத்தை திருப்பவும், சங்கீதம் 1ஆம் அதிகாரம். அது மனப்படமாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. சங்கீதம் 1. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். தன் காலத்தில் தனி கொடுப்பான். எப்போ? அவன் நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்டிருக்கான். ஜீவ ஊற்றாகிய இயேசுவிடத்தில் அவன் ஒட்டப்பட்டிருந்த வேர் இருக்கு. ஆகையினால் அவன் என்ன செய்றான்? தன் காலத்தில் அவன் என்ன சொல்றான்? கனியை அவன் தர்றான். நான் முந்தி சொன்னது போல, என்னை எல்லாம் உங்களால் ஒன்று செய்ய முடியாதுங்கிறது போல, என்னில் நிலைத்திருந்தால் கனிகளை நீங்கள் கொடுப்பீங்கிறத வாசிக்கிறோம். ஆகையினால் மிகுந்த கனி, தன் காலத்தில் கனி, இதெல்லாம் அந்த கால்வாய் ஓரமாய், நீர்க்கால்களின் ஓரமாய், நீர்க்கால்கள் ஓரமாக நடலைன்னா அந்த மரம் என்னாகும்? அந்த மரம் என்னாகும்? அதை குறித்து எரோமியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. நீர்க்கால்கள் ஓரமாக அந்த மரம் நடலைன்னா, இல்லைன்னா எரோமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம், எரோமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். 7 கூட வாசிக்கலாம், 7ம் 8ம் வாசிக்கலாம். அதாவது பக்கம் 896வது பக்கம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். என்ன வாசிக்கிறனாக்கா, யார் கர்த்தர் மேல நம்பிக்கையா வைத்திருக்கிறானோ, அப்படி நம்பிக்கை உள்ள மனுஷன் அவன் யாரும் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டே நட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். வேறுங்கிற வாழ்க்கை அது மறைந்திருக்கிற வாழ்க்கை, வெளியில் யாருக்கும் தெரியாது. அந்தரங்கத்தில் தேவனோடு கூட நான் தொடர்பு வைத்திருக்க. பக்கம் 896வது பக்கம், எரோமியா 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அப்போது அந்த தண்ணீரண்டே நாட்டப்பட்டதும் அந்த கால்வாய் ஓரமாய், அதை வாக்கியா ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். அப்படியாட்ட மரம் என்னத்தான் 100 டிகிரி வெயில் அடித்தாலும் அது என்ன பண்ணுமா? உஷ்ணம் வருகிறதை காணாது. உலகத்தில் பஞ்சம், உலகத்தில் பிரச்சனை, உலகத்தில் மழை இல்லை தான். ஆனால் இந்த மரம் பச்சையாகவே இருக்கும். இந்த மரம் இலை நிரம்பி இருக்கும். இந்த மரம் கனி பூத்து குலுங்கி காய்ச்சிருக்கும். இந்த மரம் எந்த மரம்? இங்கே உட்கார்ந்துருக்கிற மரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த மரம் கால்வாய் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசுடையோடு கூட இணைந்திருக்கிறவர்கள் வாசிக்கிறோம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாகவே இருக்கும். இது எப்பொழுது பச்சையாக இருக்கும்? எல்லா இடங்கள்லையும் பச்சை இலை, வறுமையும் எல்லா இடங்கள்லையும் வறுமை தாண்டவமாடுது, பஞ்சம் தாண்டவமாடுகிறது, குறை சொல்லுதல், முறுமுறுத்தல் இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கையில் குறை சொல்லுதலோ முறுமுறுத்தலோ வருத்தமோ ஒருபோதும் இருக்கவே இருக்காது. இங்கே வாசிக்கிறோம், உஷ்ணம் வருகிறதை காணாமல். ஏன்னா வேறு கால்வாய் ஓரமாக இருக்கே. அது மாத்திரம் இலை பச்சையாக இருக்கும். எந்த வாடலும் வதங்களும் இல்லை, பச்சையாக இருக்கும். மழை தாட்சியான வருஷம், மழை இல்லை. இயற்கையாக பெய்ய வேண்டிய மழை 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை. ஆனால் இது வேறு கால்வாய் ஓரமாக இருக்கே. என் தேவனிடத்தில் இருக்கே, அந்தரங்கத்திலே மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி. வருத்தம்லாம் இருக்காது. இதுக்கு மழை இல்லை, என்னை யாரும் கவனிக்கலை, என்னை யாரும் விசாரிக்கலை,
என்னை யாரும் பார்க்கலை, வந்த வருத்தமும் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருத்தமே இருக்கக்கூடாது. வருத்தம் இல்லாத வாழ்க்கை. இந்த முழு உலகத்து ஜனங்களை விசாரித்து பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பேசுங்களேன், அவனுடைய இருதயத்தில் எவ்வளோ வருத்தம் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாவோ, இல்லை ஏதோ கல்யாண வீட்டுக்கோ, இல்லை நல்லது பொல்லாத கெட்ட வீட்டுக்கு போனாலும் வருத்தம் தான் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மனுஷர்களுக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போலவே நீ இருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை உலகத்துக்கு கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அருமையான நல்ல வாழ்க்கை, அவரோடு கூட இணைந்து இருக்கிற வாழ்க்கை. இல்லாட்டினா காலம் பூரா குறை சொல்லுதல், முறுமுறுத்தல், சடங்கும் சம்பிரதாயம் நிரம்பி போயிருக்கும், ஆனால் கனிகள் இல்லை. அது எவ்வளோ வருத்தத்துக்குரிய காரியங்கள். நீங்களும் நானும் அப்படி ஒருபோது இருக்கக்கூடாது. கனிகள் நிரம்பி வழிந்து காய்த்து அநேருக்கு நான் என்னுடைய கனி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். இன்னொன்று வாசிக்கிறோம், யோவான் கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நான் திருப்புவோம். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம். கலாத்தியர் 5ஆவது அதிகாரம். இங்கே நான் முந்தி வாசித்த அந்த வசனத்துடைய அடிப்பகுதி, அதாவது கனி கொடாது இருக்கிற அந்த மரத்தை அக்கினிலே சுட்டெரிப்பார்னு சொல்லிட்டு மத்திய இதில் வாசித்தோம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன இருக்குனாக்கா, பசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அவர் என்ன பண்ணுவாராம், அவர் நம்மளை அபிஷேகிப்பார்னு எழுதியிருக்கு. இப்போ கனி கொடுக்குற வாழ்க்கைக்கும் கனி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்னா, கனி கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானோட உதவினால தான் நான் என்ன செய்யணும்னா கனி கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியுடைய உதவி இல்லாமல் என்னால் கனி கொடுக்குற வாழ்க்கையை என்ன சொல்கிறது, என்னால் வாழ முடியாது. அதுதான் இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த முழு உலகத்திலையும் அங்கே பசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள கிரியை நடப்பிக்கிற விதம் எப்படிங்கன்னாக்கா, ஒருத்தனை அபிஷேகித்திருக்கிறாரு, பசுத்த ஆவி நான் பெற்றிருக்கிறேன், என்னுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால், அங்கே முதலாவது என்ன சொன்னாக்கா, ஆவியின் கனி அவனுடைய இருதயத்தை அன்பு பிரவாகித்து ஓடும். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க சத்தம் போட்டு குதித்து ஆடி பாடி அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதாக அவங்க ஜனங்களுக்கு முன்பாக காமிக்கிறாங்க. அதெல்லாம் அடையாளம் இல்லை. பரிசுத்தாவியானவரை ஒருத்தன் அனுபவிக்கிறான், பரிசுத்தாவியான ஒருத்தன் பெற்றிருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியும்னாக்கா, முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குனாக்கா அன்பு தான் பரிசுத்தாவியானுடைய அந்த கிரியை. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 262வது பக்கம், 262வது பக்கம். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 தான் இப்போ நான் வாசித்தோம். முதலாவது அன்பு, ரெண்டாவது சந்தோஷம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அதாவது சந்தோஷம் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். அதை தான் நம்ம ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் வாக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முன்ருசி சந்தோஷம், சமாதானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷம், அன்புக்கு அடுத்தபடி சந்தோஷம். இன்னொன்று இருதயத்திலே சமாதானம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நடப்பிக்கிற அந்த கனி நிறைந்த வாழ்க்கை, கனி சமாதானம். இன்னொன்று நீடிய பொறுமை. நம்ம எவ்வளோ அவசரக்காரர்கள் தெரியுமா? அவசரப்பட்டு எத்தனை தடவை நம்ம காரியத்தை கண்ணாபுன்னு ஆக்கியிருக்கோம் தெரியுமா? அப்புறம் தான் யோசிப்போம், அடடா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே, கொஞ்சம் சகிச்சிருக்கலாமே, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, இப்போ நான் வாய் மூடி இருந்திருக்கலாமே,
ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் தான் இந்த பிரச்சனை. ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அநேக ஸ்திரீகளை நான் பார்த்துருக்கிறேன், வாயை திறந்து பேசிடுவாங்க, இவன் அருவாவை எடுத்துகிட்டு போவான், அவ்வளோதான். சிறைச்சாலையில் இவன் கழிக்க வேண்டிய காலம் வரும். வாயின் வார்த்தைகள் அவனோட வாழ்க்கையை அழிச்சிருக்கு எத்தனை பேர். நீடிய பொறுமையே இல்லாத நிமித்தம். ஞானமுடைய ஸ்திரீயோ ஞானமுடைய புருஷனோ இங்கே பேசுவதற்கு முன்பாக யோசிக்கணும். ஒரு தடவை பேசுவதற்கு முன்பதாக பல முறை யோசிக்கணும். ஏன்னா இந்த எரோமியாவில் தான் வாசிக்கிறோம், நம்முடைய இருதயம் மகா கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுன்னு இருக்கு. அப்போ இங்கே நன்மையே இல்லாத இடத்துல நான் பேசுனேன்னா நான் தப்பாக பேசி காரியத்தை கண்ணாபண்ணா அடிச்சிருவேன். அதனால் நான் ஜாக்கிரதையாக நீடிய பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பார்க்குறோம் நீடிய பொறுமை. இன்னொன்று தயவு. தயவு இதெல்லாம் அந்த கனி நிறைந்த வாழ்க்கை, கனியை குறித்து நான் பேசுகிறேன் நான் உங்களுக்கு. அடுத்து நல்ல குணம், நற்குணம். நற்குணத்துக்கு எதிர்ப்பதும் கெட்ட குணம். நற்குணம். அதுக்கு அடுத்தபடி விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான காரியம் விசுவாசம். ஏன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கு. வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசம் இல்லாமல் ஒருபோதும் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் உழந்து போயிடுவேன், நான் சோர்ந்து போயிடுவேன். விசுவாசம் அவ்வளோ முக்கியம். சாந்தம். சாந்தமுள்ள ஆவி. ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்வுமா. இது உனக்கு வேணும்னா என்னிட்ட வந்து தான் கற்றுக்கணும். வேறு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. என்னட்டவா சாந்தமாக இருக்கேன் நான். அடுத்தது இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். வாழ்க்கையில் தன்னை அடக்கி ஆளணும். அடக்கி ஆளுவதற்கு வல்லமை தேவனிடத்தில் தான் எனக்கு வரணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால தான் நான் வாழ முடியும். அப்படி இல்லாட்டினாக்கா அந்த நாக்கு அடங்காது, இந்த கண்ணும் அடங்காது, இந்த சிந்தையும் அடங்காது, அளவாய்ந்து கொண்டு இருக்கும் இந்த உலகத்தில். அடக்கி ஆளுகிற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் தன்னுடைய மனதை அடக்கி ஆளும். நீதிமொழியில் ஒரு வசனம் அப்படி தான் இருக்கும், தன் மனதை அடக்காதவன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான். அடக்கணும். நீதிமொழி 16ஆம் அதிகாரமும் இன்னும் நான் நினைக்கிறேன் இந்த வசனம். இந்த வசனத்தை அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வருவோம். வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 16 எடுங்க. முப்பத்தி 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். பட்டணத்தை யுத்தம் பண்ணி பெரிய பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் தன்னுடைய மனதை அடக்குகிறவன். அதான் சொல்றேன், இச்சை அடக்கம் உள்ளவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இச்சை அடக்கம் இது நம்மளால முடியாது. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தான் இது நமக்கு உதவி செய்யணும். அடக்கம், இச்சை அடக்கம். எத்தனை வயதானாலும் சரி, 80 வயதோ 90 வயதோ, நிறைய பேர் மனுஷனை நான் பார்த்துருக்கேன், வயதாக இருக்கும், தோல் சுருங்கி இருக்கும், அவங்கள விபச்சாரக்காரராகவே இருப்பாங்க. விபச்சாரத்தின் கெட்ட பாலி பேச்சு அடக்க மாட்டாங்க. கனிகள் நிறைந்த வாழ்க்கை இருக்காது அங்கே. வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சங்கீதத்தில் இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது. சங்கீதம் 92:15 வசனம். முதிர் அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 92:15. சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுயுமாய் இருப்பார்கள். யாராம்? முதிர் வயதிலும். எத்தனை வயதானாலும்
40 வயசோ 50 வயதோ இல்லை 80 வயதோ 90 வயதோ அவள் எப்படி இருப்பாங்களாம்? பூசியாக இருப்பாங்க. அந்த மரம் பசுமையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அது என்னவாக இருக்கும்? கனி நிறைஞ்சிருக்கும். அது கவலைப்படாது, பயப்படாது, அவிசுவாசம் வராது. ஐயோ என்ன நடக்க போதும் அதெல்லாம் அது பயப்படாது. என் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கார், பார்த்து கொள்வார். அவர் விசுவாசம் உடையவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதிர் வயதிலும் கனி கொடுத்து என் ஆண்டவருக்கு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து முடிக்கவே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் மரம் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது, ஆனால் கனிகள் இல்லை. நான் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. மரத்தை கொத்தி எரு வைத்து பாதுகாக்க நோக்கம் என்ன தெரியுமா? கனி கொடுக்க வேண்டும் என்பது தான். நம்மளை தாழ்த்தி, ஓ ஆண்டவரே என் வாழ்க்கையில் கனி நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே, என்னால் முடியாது ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் கனிகள் நிறைந்து வாழட்டும், உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அந்த அற்புத வாழ்க்கையை வாழ தேவன் தாமே நமக்கு அவர் உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாமல் இந்த வாழ்க்கையினால் வாழ முடியாது. ஆனால் வாழ முடியும். எப்படின்னா பரிசுத்த ஆவியுடைய உதவினால். அப்படி வருகிற நாட்களில் இந்த வாழ்க்கையை வாழும்படி நான் உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் அந்த கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அதை நாம் வாஞ்சிக்கும்படி, அதை நாம் விரும்பும்படி, நம்ம எப்போவெல்லாம் ஆண்டவர்கிட்ட வருகிறோமோ அப்போவெல்லாம் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறதுன்னா கனிகள் உண்டா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். நாம் ஏராளமான வசனங்களை கனிகளை குறித்து நாம் கேட்டோம். இந்த யோவான் சொல்லும்போது அந்த மத்தேயு சுவிசேஷம் நான் வாசித்த அந்த மூணாம் அதிகாரம் 8வது வசனம், அங்கே யோவான் ஸ்தானகன் அங்கே ஒரு அழைப்பு விடுவிக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கு பாதையை செவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அறைக்கோவில் விடுவிக்கும்போது அங்கே இருந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள் எல்லாரும் அவரிடத்துல வராங்க. எல்லாருமே கூட்டமாக வராங்க. எப்படி பாதையை செவை பண்ணுறது, எப்படி பாதையை ஆயத்தப்படுத்துவது ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படி அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது எல்லாரும் எருசலேமில் இருந்த நகரத்தாரும் யூதாயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்தில் வந்தாங்க. ஏராளமான கூட்டம் எல்லாரும் அவரிடத்தில் வராங்க. அவரிடத்தில் வந்தவங்களுக்கு தான் அந்த செய்தியை ஆண்டவர் அந்த யோவான் ஸ்தானகன் சொல்கிறார். நீங்கள் வந்துட்டால் மட்டும் பத்தாது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். முதலாவது கனி என்னென்னா, நம்ம கிட்ட எத்தனையோ கனிகளை பார்த்தோம். மனம் திரும்புதல ஒரு கனி. ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கு இடையில சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது, போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த வாக்குவாதமும் சண்டையும் எப்போ நிற்கனா, ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது. ஆண்டவரே, என் மனைவி இடத்தில் இருக்கிற தப்பை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என் தப்பை நான் பார்க்கட்டேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் அவங்கள ஆராய வேணாம் ஆண்டவரே, அவங்கள நான் குறை சொல்ல வேண்டாம், நான் முறுமுறுக்க வேணாம், நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி குடும்பங்களில் முதலாவது
புருஷனோ மனைவியோ யார் முதல்ல மனம் திரும்புகிறாங்களோ அங்கே கனி உண்டாகும், ஒருத்தவங்களை ஆதாயப்படுத்திக்க முடியும். அப்படி இல்லைன்னா அங்கே என்ன உண்டாக இருக்கும்னா வாக்குவாதமும் சண்டவும் பிரச்சனையும் மாறவே மாறாது. ஒருவருக்கொருவர் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்காங்க குடும்பங்களில். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறானோ அங்கே என்ன ஆகுனா ஒரு கனி, ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை உண்டாகும். அப்படி மனம் திரும்பலைன்னா, மனம் திரும்பாத மனுஷன் எங்கெங்கே இருக்கானோ அவன் எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். மனம் திரும்புகிற கனி எங்கே இல்லையோ அங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். வீட்டில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, சபையில் பிரச்சனை, குடும்பங்களில் பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை உண்டாகிறதுக்கு காரணம்னா மனம் திரும்பாதது தான். ஆண்டவர் அதான் கேட்குறார், நீங்கள் மனம் திரும்புவதுக்கேற்ற கனி கொடுங்க. அந்த ஏற்ற கனி என்னன்னா மனம் திரும்பி தன்னை ஆராய்ந்து பார்க்கறது. ஆண்டவரே அந்த கனி என்னிடத்தில் இருக்கா? ஆண்டவரே நான் மற்றவங்களை பார்க்க வேணாம், உலகத்தார பார்க்க வேணாம். ஆண்டவரே அந்த கனி என்னிடத்தில் இருக்கா? ஆண்டவரே நீர் தேடும்போது, நீர் பார்க்கும்போது, ஆண்டவரே அந்த கனி நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதை ஆண்டவர் பார்க்குறார். அந்த மனம் திரும்பலுக்கேற்ற கனியை நாம் தரும்படி ஆண்டவர் அந்த மனம் திரும்புதலை, விட்டு கொடுப்பதில்லை, சகிக்கிறத ஆண்டவர் பார்க்குறாங்க. இப்படி நம்ம எங்கெல்லாம் நம்ம மனம் திரும்ப வேண்டியது இருக்கோ ஆண்டவரே நீங்கள் எனக்கு உணர்த்துங்க. இப்படி ஆண்டவரிடத்தில் வரும்போதெல்லாம், இப்படி தேவ மனுஷர்களிடத்தில் வரும்போதெல்லாம், நம் சபை கூடி வரும்போதெல்லாம், பைபிளை வாசிக்கும் போதெல்லாம், ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு மனம் திரும்புதல், ஒரு உணர்த்துதல் நம்மளுக்கு நம்முடைய இருதயத்தோடு அவர் இடைப்பட்டு பேசும்போது, ஆண்டவரே இதை எதற்காக நான் செஞ்சேன்? ஒரு காரியத்தை சரி, இது எதுக்காக செஞ்சேன்? என் பேருக்காகவோ புகழுக்காகவோ நான் செஞ்சேனா? இதுலேருந்து நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. இப்போ அடங்கியிருக்கு சொல்கிறீங்க, நான் அடங்கியிருக்க ஆண்டவரே, தாழ்மையாக இருக்க ஆண்டவரே, பொறுமையாக இருக்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த மனம் திரும்புவதுக்கேற்ற கனி அப்படி இருந்துட்டோம்னா, ஒரு மனுஷன் தன்னைத்தானே மனம் திரும்புவானா அவன் தான் உலகத்திலேயே அதிசயத்தை பெற்றவன். தன் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம். இப்படி நாம் மனம் திரும்புதல், இப்போவெல்லாம் நம்ம தேவனிடத்தில் வரோமோ அப்போவெல்லாம் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். இது மாதிரி யோவான் ஸ்தானங்கன்கிட்ட வந்தது போல எசேக்கியேல் ராஜா இடத்துல ஜனங்க கூடி வருவாங்க. ஆண்டவர் அவர் அந்த தாசனுக்கு பார்த்து ஒரு செய்தி சொல்வார், இவங்க எல்லாரும் கூடி வந்திருக்காங்க, ஆனால் இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா என் வார்த்தையை கைக்கொள்வதற்கு வரல. அந்த வசனத்தை நான் வாசிப்போம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். நேற்றைய தினத்தில் நான் இதை வாசித்து நான் உணர்வடைந்தேன். நான் வீட்டில் கூட அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். 33ஆம் அதிகாரம் 31வது வசனம், பக்கம் வந்து 1004ஆம் பக்கம், 30லிருந்தே கூட வாசிக்கலாம். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசலிலும் உன்னை குறித்து பேசி உன் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வார்த்தை என்னவென்றால், கேட்போம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் சகோதரரோடே சகோதரரும் சொல்லி. எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கேட்போன்னு சொல்லி அவர் இடத்துல கூடி வர்றாங்க, எசேக்கியேல் இடத்துல. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனம் போல் உட்கார்ந்து என் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவங்க கனி என்னன்னா, வார்த்தையை போல அவருடைய ஜனங்களைப் போல உட்கார்ந்துருக்காங்க, பரிசுத்தவானை போல பரிசுத்தவாட்டி போல உட்கார்ந்துருக்காங்க, ஆனால் பரிசுத்தம் இல்லை.
உண்மையாலுமே கடவுளுடைய வார்த்தை மீது வாஞ்சி இல்லை, விருப்பம் இல்லை, ஆனால் உட்காந்துருக்காங்க, அமர்ந்திருக்காங்க, வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. ஆண்டவர் இருதயத்தை டீப்பாக பார்க்குறார். டீப்பாக பார்க்கும்போது அவங்களுடைய இருதயத்தை எப்படி இருக்குன்னா பொருளாசை சார்ந்ததாக இருக்குது. மனம் திரும்புவதற்கேற்றது இல்லை. அவர் மனம் திரும்புவதற்கேற்ற கனி அவர்கள் இடத்தில் இல்லை. வார்த்தையை கேட்குறாங்க, ஆர்வமாக கேட்குறாங்க, வாஞ்சியாக கேட்குறாங்க, கூடி வராங்க. ஆனால் கேட்டுட்டு அவங்க எப்படின்னா அதை செய்யறதில்லை, கை கொள்றதில்ல, அந்த கனி அவங்களிடத்தில் இல்லை அப்படிங்கிறார். அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாரு, இதோ நீ இனிய குரலாலும் கீத வாத்தியம் வாசிப்பதினால் சாமர்த்தியம் உடையவன், பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமாயிருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறாங்க. வார்த்தை கேட்குறாங்க, கனி உண்டாயிருக்கும்படி அதை செய்யாத போகிறாங்க. இதை நான் கேட்கும்போது நான் உணர்வடைந்தேன். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் கூடி வர்றேன், உம்முடைய வார்த்தையை கேட்குறேன். ஆண்டவரே, நான் கேட்டுட்டு அப்படியே இருந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் அதை செய்யும்படி கை கொள்ளும்படி ஆண்டவரே நீங்கள் எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, தகப்பனே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் உணர்வடைந்தேன். நாம் கேட்டது போல் நம்ம ஒரு மரமாக காணப்படாதபடி பார்க்கறக்கு இலைகளோடு ஒரு அத்தி மரத்தை குறித்து நான் வாசித்தோம். மார்க் 11:13 நான் வாசிப்போம். மார்க் 11 மார்க் 11:11 நான் வாசிப்போம். பழைய புதிய ஏற்பாட்டில் 65ஆம் பக்கம் எல்லாருமே எடுத்துக்கலாம். 11 வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அங்க பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பாதை வழியா வராரு. அப்போ வரும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அது எப்படி இருக்குன்னா இலையில் உள்ள அத்திமரம், பார்க்கறக்கு அப்படியே ஜோடிக்கப்பட்டதாக இருக்கு, பார்க்கறக்கு அப்படியே இலை நிறைந்ததா செல்லுன்னு இருக்கு. ஆனால் அது எங்கே இருக்கும்போதுனா தூரத்தில் இருக்கும்போது, காயும் கப்புமா பழமா காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்கு தூரத்தில் பார்க்கும்போது. ஆனால் கிட்ட வரும்போது ஆண்டவர் தூரத்திலேருந்து நம்மளை பார்க்கும்போது, தூரத்திலேருந்து ஒரு சகோதரர் நம்மளை பார்க்கும்போது, நம்முடைய குடும்பத்தை பார்க்கும்போது, விசாரிக்கும்போது, எப்போவாவது நம்மளை பார்க்கும்போது எல்லாம் சிறப்பாக இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது, கிட்ட நெருக்கமாக வந்து பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குன்னா வெறும் இலையம் மட்டும்தான் இருக்குது, மேப்போசு மட்டும்தான் இருக்குது. உள்ள என்னென்னா கனிகள் இல்லை, தாழ்மை இல்லை, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம், ஒருவருக்கு ஒருவர் பகை, விரோதம், இதெல்லாம் இருக்குது. எங்கே இருக்குன்னா இருதயத்தில் மறைந்து இருக்கு. ஆட்டுத்தோலை போத்தின ஓனாய், மேல்தான் ஓனாய், மேல்தான் என்ன இருக்குன்னா ஆட்டுத்தோல் இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னா நான் வாசித்த அந்த மத்தேயு 7 நான் வாசித்த பிறகு உள்ள என்ன இருக்குன்னா ஆட்டுத்தோல் மேலே போத்திருக்காங்க, உள்ளேயே ஓனாய்க்குள்ள சுபாவம் இருக்குது. அது மாதிரி ஆண்டவர் தூரத்தில் பார்க்கும்போது அங்கே இலைகள் நிறைந்ததாக இருக்குது, மரம் செல்லுன்னு இருக்குது, எதாகிலும் அகப்படுமான்னு பார்க்குறாரு. அங்கே வாசிக்கிறோம், அதில் எதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இப்படி நம்ம இப்படி என்ன அந்த வசனத்தோடு ஒத்து பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறுத்தி பார்த்தேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன என் வாழ்க்கையை உத்து கிட்ட வர்றீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையோடு ஒன்னித்து வரும்போது, நான் தூரத்தில் இருக்கும்போது ஒரு மரம் போல் நான் காணப்படுறேன். ஆனால் நீங்கள் என்னை நெருக்கமாக அறியும் போது ஆண்டவரே, நான் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது ஆண்டவரே,
கனி இல்லாமல், வாழ்க்கை இல்லாமல், ஒரு வெறும் வெட்டு பேச்சா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு அந்த வாழ்க்கை வேணும் ஆண்டவரே, அந்த ஜீவன் கனி வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. தூரத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்தது, கிட்ட வந்து பார்க்கும்போது அங்கே வெறுமையானதாக இருந்தது. அங்கே பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அத்திமரம் காலமாக இருந்தபடியால் அவர் அவரிடத்தில் வந்தபோது அதன் இலையில்லாமல் வேற ஒன்றையும் காணலை. வெறும் இலை மட்டும்தான் இருக்குது. ஆனால் கனி இருக்கானா? இல்லை. கனி கொடுக்கும் காலம் அது, கனி கொடுக்கும் நேரம், மனம் திரும்ப வேண்டிய நேரம். மனம் திரும்ப மனசு இல்லை, மனம் திரும்ப மனம் இல்லை. அந்த வாசித்தது போல் அந்த 3 வருஷம் கொத்தி அதுக்கு எரு போடுறார், கனி உண்டாயிருக்குன்னு சொல்லி 3 வருஷமும் அதுக்கு பராமரிக்கிறார். நம்ம எத்தனையோ ஆண்டுகள் நம்மளை பராமரிச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வரோம். கனி உண்டோ ஆண்டவரே? நீர் பார்க்கும்போது நான் வெளிரங்கமான வாழ்க்கையில் மட்டும் இருந்துட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் மனம் திரும்ப இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் கிட்ட வரும்போது உண்மையாலுமே ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்ம உங்களுக்கு நேரம் இருந்தால் வாசி பாருங்க. அந்த 3 யோவானில் வாசிக்கும்போது அங்கே 2 சகோதரர்கள் இருக்காங்க. அந்த சபையில் 2 சகோதரர்கள் இருக்காங்க. ஒரு சகோதரர் சத்தியத்தில் நடக்கிறார், ஆண்டவருக்குள்ள அந்த ஜீவனை பெற்று அவர் வாழ்கிறார். இன்னொரு சகோதரன் பார்த்தீங்கன்னா வெளிரங்கமாக சபையில் இருக்கிறார், ஆனால் சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள கூட அவருக்கு மனசு இல்லை. அவருடைய இருதயத்தில் சத்தியத்தின் மீது தாகம் இல்லை, ஆனால் சத்தியத்தில் சபையில் தான் இருக்கிறார். வேறு இருக்கிற அவர்களை அதிகாரம் பண்ணுற அல்லது அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிற சகோதரர்கள் உள்ளே வருவதற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. இது மாதிரி நம்முடைய ஆவியில் இருக்க வேணாம். ஆண்டவரே, நான் கனி கொடுக்குற வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் வெறும் இலைகளோடு காணப்படாதபடி என் வாழ்க்கையில் நான் மனம் திரும்ப, என்னை ஆராய்ந்து பார்க்க, என் வார்த்தையில் என் செயலில் ஆண்டவரே நான் ஆராய்ந்து பார்க்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாம் கேட்டது போல் உம்முடைய கிருபை இல்லாத என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. எல்லாத்துக்கும் உம்முடைய தயவை நான் கேட்குறேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கேட்குற ஆண்டவரே, உம்முடைய உதவியை கேட்குற ஆண்டவரே. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் பயப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முன்னாடி என்னை நிதானிச்சு பார்க்குற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் போலியாக போயிட வேண்டாம், வெறுமையாக நான் போயிட வேண்டாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. நம்முடைய தேவையை நாம் உணர்வோம். நம்ம எத்தனையோ கனிகளை நாம் பார்க்குறோம், ஆனால் அதில் நாம் யாக்கோப்பில் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரம் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இணக்கம், இரக்கம், அன்பு, இப்படிப்பட்ட அந்த கனிகளால் நாம் நிரப்பும்படி ஆண்டவரே அந்த அப்படிப்பட்ட கனியை எனக்கு தாங்க ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் கிறிஸ்துவண்டை கிட்டி சேருவோம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட தேவன் திரும்பவும் நம்மளை முதல்ல இருந்து, நான் சபைக்கு வந்து 25 வருடங்கள் 30 வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம், இல்லை 2 வருடம் 3 வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்கின்ற கேள்வி இதுதான் பிரியமானவர்களே, ஒரு தற்பரிசோதனை கேள்வி என்று கூட சொல்லலாம். இது யாரோ சபைக்கு வந்த யாருக்கோ பேசுகிறாங்கன்னு நம்ம நினைத்து கொள்ள வேண்டாம். நாம் இந்த நாட்களில் உண்மையாலுமே நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? நான் மனம் திரும்பி இருக்கிறேன், அதை தான் நான் யோசித்து பார்த்தேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், மத்தேயு 4:17 நிறைய காரியத்தை மேலே பேசிட்டு சொல்லுவார். 15லேருந்து பார்த்தோம்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின்
திசைகளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு வார்த்தை சொல்கிறது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இன்னும் முடியல. அது பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு அதே காரியத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய இந்த கட்டளத்துக்கு அடித்தளமே ஏபிசிடியே மனம் திரும்புதல் தான். நான் மனம் திரும்பாமலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுட்டு போயிட முடியும். ஒரு கனியும் இல்லை. கண்டபடி வாய் வந்தபடி மனம் யோசித்தபடி பேசிச்சுக்கிட்டு சபைக்கும் வந்துட்டு ஒரு மாய்மாலக்காரர்களாய் நாம் நடிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிவிட முடியும். பிரியமானவர்களே, சில மரையை பார்த்தோம்னா சில போல்ட்டில் திருவும், அது ஸ்லிப் ஆகிட்டுனா அதுக்கு முற்பாடு அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் நான் இத்தனை வருடம் சபைக்கு வந்திருக்கிறேன், வார்த்தையை கேட்டிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்வார், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 பேரை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனக்கு மனம் திரும்ப அவசியம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்ய முடியும்? இல்லை பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புதல் அந்த கெட்ட குமாரனுடைய கதையில் காரியத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அவன் தன் தகப்பன்கிட்ட தன்னுடைய சொத்தை பங்கை கேட்டான். அவன் முரட்டாட்டம் செய்கிறவனாக இருந்தான். குடும்பத்தில் இல்லை, பிரிஞ்சு போனான். எல்லாத்தையும் கண்ணாபிரான்னு செலவு பண்ணான். அவன் இடத்துல ஒன்றுமே இல்லை, வெறும் ஆளாக போயிட்டான். பன்றி மேய்க்கிறவரிடத்துல பன்றி கூட்டத்தில் போய் திங்க வேண்டிய ஒரு நிலமாச்சு. அப்போ தான் எல்லாம் போனதுக்கு முற்பாடு தான் அவனுக்கு உணர்வு வருது. அவன் நினைத்து பார்க்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டில் கூட வேலைக்காரர்களுக்கு கூட பூரணமான சாப்பாடு கிடைக்கிது, ஆனால் நான் இங்கே பசியால் சாகிறேன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நான் பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன். நான் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணி போனான். அப்படியே தான் போனான். ஆண்டவர் அப்படி அவன் போகும்பொழுது எத்தனையோ வருடங்கள் அவன் காணாமல் போய்விட்டான். ஆனால் தகப்பனுடைய இருதயமோ ஓடி அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனுடைய தலையெல்லாம் சிறைக்க வச்சு அவனுக்கு புத்தாடை அணிந்து அவனுக்கு விருந்து பண்ணி அவனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். இதுதான் தகப்பனுடைய இருதயம். நான் பாவி ஆண்டவரே, என்னை நான் உணர்ந்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கனியும் இல்லை. நாம் கேட்டோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் நம்ம சூழ்நிலையில் எப்போ தெரியும்? நான் உரசப்படும் பொழுது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பான்னா எப்போ கனி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் சூழ்நிலை நடக்குது. உலகத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஊரில் எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்குது, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை நடக்குது, எல்லோரும் குடும்பம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கேட்டோம்ல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார்ல, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நான் எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தேவனுடைய கனி உண்டாகிற நேரம் எது? நான் உரசப்படும் பொழுது, நான் அவமானப்படுத்தப்படும் பொழுது, என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, கோவப்படக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? அதுதான் காரியம். இடத்துல கனி இல்லைன்னா ஆவியானவர் சொல்லுவார், துக்கப்படுவார், அவ்வளோதான். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் என்னால் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வாழவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார்ல, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இந்த வாழ்க்கை வாழவே முடியாது. இன்றைக்கி நான் சில சமயத்தில் பார்ப்பேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறதா இருந்தாவோ மற்ற காரியங்கள்லாம் சொல்லுவாங்க, பையன் மாத்திரம் குடிகாரனாக இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு இன்றைக்கி நாட்களில். ஆனால் கோபம் இருக்குத, குடிகாரனை விட மோசம் கோபக்காரனோட குப்பை கொட்டுறது. அது வெளியில் மட்டும் இல்லைங்க, சபையிலையும். சபைக்கு எத்தனையோ நாட்கள் ஆகியும் கூட கோபம்
பகைக்கிறது, கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், முறுமுறுப்பு, குறை சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் பாவம்னு அந்த அளவுக்கு சீரியஸாக நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வெளியில் போய் நான் சினிமா பார்க்குறது கிடையாது, நான் வந்து விபச்சாரம் பண்ணுறது கிடையாது, திருடுறது கிடையாது. இதனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுதான் தேவபக்திக்குரிய ஒரு வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்கிறது, வேதம் ஆழமாய் நம்முடைய ஆண்டவர் அதாவது நியாயப்பிரமாணத்தை என்னுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணும் தான் புதிய உடன்படிக்கையினுடைய நீதி. அவர் அதாவது மூடனே உன் சகோதரனை வீணன் என்று சொன்னாவே போதும், அவன் எரிநகரத்துக்கு எதுவாக இருப்பான்கிறார். அதனால் இந்த நாட்களில் அதிகமாய் நம்மை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பினது போல, ஆண்டவரே நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல, நான் என்னுடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, எனக்கு இதுக்கு தகுதியே இல்லை, நான் வேலிகளிலும் சந்துகளிலும் இருந்த ஒரு மனுஷன், என்ன உங்களுடைய விருந்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும். நாம் எல்லாரும் சபைக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் வந்திருப்போம். காலையில் பாடல் பாடும்போது கேட்டோம், நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு செய்தேன். நான் நெருக்கப்படுற சூழ்நிலையில், யாருமே உதவ முடியாத நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எத்தனையோ உதவி அவர் செய்தார், நெருங்கி உதவி செய்தார். ஆனால் அந்த பிரச்சனை முடிச்சதுக்கு பிற்பாடு என்ன ஆகிடுறோம், நம்ம மறந்துடுறோம், அவ்வளோதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது தேவனை தேடுவாங்க, பிரச்சனை முடிச்சதுக்கு பிற்பாடு அவங்க பின்மாறி போயிடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் திரும்ப தேடுவார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கை நாய் கக்கும் திங்கும், கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளும் மறுபடியும் போகுங்கிறது போல் நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த நாட்களிலும் கேட்ட வார்த்தை எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. நாம் வேதத்தில் இருந்து வேதத்தில் மனம் திரும்புதலுக்கான காரியங்களை A to Z எல்லாமே ஒரு சீன் நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே மனம் திரும்பி இருக்கிறோமா? இடைகளுள்ள அத்திமரமாக தான் நம்ம இருக்கிறோமா? வெளித்தோற்றத்தை கண்டு நான் கிறிஸ்தவன்னு சொல்லணுமா? நாம் யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அந்த ஆண்டவர் இலைகளுள்ள அத்திமரத்தை கண்டு அதை சபித்தார்னு இருக்கு. அதில் உள்ளர போய் இப்போ மற்றவங்க மாதிரி இலைகளெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் பார்க்குறதெல்லாம் கனி தான். நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை, அதுதான் தேவன் விரும்புகிறார். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்னு இருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கனி கொடுக்கணும், என்னை அதுக்காக தான் தேவன் சுத்தம் பண்ணியிருக்கிறார். கனி கொடுக்காத வாழ்க்கை, யாராவது ஒரு கனி கொடுக்கல, அந்த அத்தி மரத்தை வச்சு ரொம்ப நாள் கனி கொடுக்கல, அதை வெட்டி போடு, இது ஏன் என்ன வச்சுருக்க? இப்படி தான் ஆண்டவர் இன்னும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார்? எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ நம்மை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலகத்திலையும் நல்ல குணங்கள் உள்ளவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் தேவன் இன்னும் நம்மை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த வருஷமாவது கனி கொடுக்காதா, மனம் திரும்ப மாட்டோமான்னு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் பெரியமளவுகளை. அதனால் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். மற்றவர்களுக்காக இல்லை, சபைக்காக இல்லை. ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில், நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பாத பட்சத்தில் நான் விளக்குத்தண்டை பிடிக்கப்படுவேன்னு சொல்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தோம்னா, அந்த சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ நிர்வாணி, நீ குருடன், நீ தரித்திரன், அப்படி இருக்கும் பொழுது உன்னை நீ திவ்ய பந்தன்னு சொல்கிற, எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார், உன்னுடைய விளக்குத்தண்டை எடுத்து போட்டுருவேன்னு சொல்கிறார், எச்சரிக்கிறார். ஆனால் அந்த நாட்களிலும் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் கடவுளுக்கு பயப்படுற பயம் எனக்கு இருக்கணும். நான் கடந்த நாளில் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் ஒரு சில மனுஷரை ஆசீர்வதிக்க முடியுது? யோசேப்பு எவ்வளோ சூழ்நிலையில் கஷ்டப்பட்டான், ஆனால் அவன் ஒரு பொருத்தனை பண்ணான், இவ்வளவு பெரிதான பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தீர்மானித்தான். அதான் ஆண்டவர் பார்த்தார். அதன் நிமித்தம்தான், அந்த காரியத்தின் நிமித்தம் எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள். அவன் இந்த காவல் கிடங்குக்கு வர்றதற்கு எனக்கு நான் அந்த முகாந்திரமே இல்லை. ஆனாலும் அவன் போய் சேர்ந்தான். ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். அவனை எகிப்தினுடைய அதிபதியாய் 30வது வயதில் உயர்த்தினார். அதே போல் தானியேல் பார்த்தோம்னு சொன்னால், அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்திலே அவன் ஒரு நிர்ணயம் பண்ணினான். அதே போல் அதனால தான் அவனை தேவன் 4 தலைமுறை கிட்டத்தட்ட அந்த அரசவையில் தானியேல் இருக்க வேண்டியது இருந்தது. அந்த சிங்கத்தின் கெபியில் எவ்வளோ சூழ்நிலையில் தேவன் அக்னி சூழலில் காப்பாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ள ஒரு வைராக்கியம், நாம் எடுக்கிற தீர்மானம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான்
கோவப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் கோவப்படும் பொழுது, நான் பகைக்கப்படும் பொழுது, நான் எரிச்சல் அடையும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? நான் பிசாசை மையப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் தேவன் என்னை துக்கப்படுவாரே, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்துவனே, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வருத்தமும் மங்களாய்ப்பும் இருக்குமானால் கண்டிப்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை அவர் அபிஷேகிப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் அப்படிப்பட்ட எண்ணம் உடையர்ந்துன்னு சொன்னால் அந்த ஒரு விதை, அந்த நெறிந்த நாளை முறிக்காமலும் ஒரு கொஞ்சோண்டு, ஆபிரகாம் சொல்வார்ல, அந்த தேசத்தில் 2 நீதிமான்கள் இருந்தால் அந்த நீதிமான் நிமித்தம் அவன் அழிக்க மாட்டேங்கிறது மேலே என்னிடத்துல நான் மனம் திரும்பணும், நான் தேவனுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு கடுகளவு ஒரு எண்ணங்கள் இருந்தாலவே தேவன் அதை வளரச் செய்வார். ஆனால் முற்றிலும் முழுக்க நான் குஷ்டரோகியைப் போல நான் ஒரு உணர்வும் இல்லாதவனாக இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை என்னாகும்? அது வாந்தி பண்ணி போடவும், அது சுட்டரிக்கப்படுறதாகவும், அது கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும். அதனால் நான் காலையில் கூட யோசித்தேன், அந்நாட்களில் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அதனால் அநேகர் ஆவியில் ஆரம்பம் பண்ணினோட நம்முடைய வாழ்க்கையை மாம்சத்தில் முடிச்சிட விட வேண்டாம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலும் நாம் ஆழமாய் நான் மனம் திரும்புவோம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் யாவரும் பூரணவான்கள் அல்ல. வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். நாம் கேட்டது போல, துதியின் வேளையில் கேட்டது போல, அவர் தம்மிடத்தில் வருகிற ஒரு மனுஷனையும் புறம்பே அவர் தள்ளுவதில்லை. உலகம் நம்மளை புறம்பே தள்ளிடும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தன்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலம் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த பிறவி குருடனை தூக்கி அவனை தேடி வந்தது போல நம்மையும் அவர் அருகாமையில் இருக்கிறார். பிரியமானவர்களே, எழுந்திருப்போம். வந்ததிலிருந்து வாய் திறக்காதவர்கள் கேட்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து அவர்கள் மனம் திரும்பி, அவர்கள் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, நாம் அதே மாதிரி நம்ம பாடல் வேடையில் பார்த்தோம்னா அதிகமாக வாயவே திறக்க மாட்டேங்கிறோம். வாயவே திறந்து பாடுறதே கிடையாது. பாட தெரிஞ்சவங்க கூட அமைதியாக இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் இப்போ துதிக்கலைன்னு சொல்ல அந்த கல்லுகள் துதிக்கும்னு சொல்லி. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அந்த வாயை, அந்த வார்த்தைகளை, அந்த ராகத்தை, அந்த பாடலை ஏன் நம்ம துதிக்க மாட்டேங்கிறோம்? ஜெபிக்கணும்னு சொன்னால் யாருமே வாயை திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னால் வாயை திறக்கிறதே கிடையாது. நான் சபைக்கு வந்த வண்ணமாய் போவது தேவசித்தமே இல்லை. பிரியமானவர்களே, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் கழுவப்பட வேண்டும், நான் சரி பண்ணப்பட வேண்டியவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானால் தப்போ ரைட்டோ தேவன் நம்மை சீர்பொருந்த பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷரை மார்த்த சார்ந்து வாழ்வோமானால் அவன் கரளையாய் போன செடியை போல் இருப்பான்னு இருக்குது. சில பேர் பார்த்தோம்னா குள்ளராக இருப்பாங்க, வளர்ச்சியே இருக்காது, ஒரு ஜீன்ஸ் வளர இது இல்லை. அதான் அதே போல் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்போம்? சும்மா 1 சான் 2 சானில் அப்படி தான் இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வளர வேண்டும், நாளுக்கு நாள் வளரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறார். நாம் சுருக்கமாய் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் ஜெபிக்கலாம். தெரியுமா? திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கடி கொடுக்க மாட்டாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவர் தான் மெய்யான திராட்சை செடி. நான் கொடியானது அவரிடத்தில் நிலைத்தில்லைன்னு சொன்னால் நம்மளால் கனி கொடுக்க முடியாது. நாம் அவரில் எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அவரோடு நாம் நிலைத்திருப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காயும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, காலை முதல் மட்டுமாய் வழிநடத்தின தயவுக்காயும் துதிக்கிறோம். எங்கள் பாடல் வேலை, துதியின் வேலை, ஆண்டவரே செய்தியின் வேலை எல்லாவற்றிலும் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தையை நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம். ஆண்டவரே தகப்பனே, ஒரு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துற உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. தகப்பனே, துதிக்கிறோம். நாங்கள் ஆழமாய் மனம் திரும்ப விரும்புகிறோம். ஆண்டவரே, மறுபடியும் எங்களுக்கு ஒரு தவணை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. தகப்பனே, துதிக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தமே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் மாறட்டும். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்குள் வரும்பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறுமே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே,
எங்களுடைய அந்தரங்கமும் வெளியரங்கமும் ஒன்றாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருபோதும் வெளியில் அடிக்கப்பட்ட கல்லறையாய் நாங்கள் பூலோகத்தில் வாழ்ந்துட வேண்டாம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் சபை கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. சமைத்த கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உண்டு உமக்கென்று உன்னுடைய நாம மகிமைக்கென்று வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.